ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் வித் அஸ் தமிழ். இன்னைக்கு நாம சுவையான காளான் மசாலா ரெசிபி தான் பார்க்க போறோம். இது சப்பாத்தி, தோசை, ஒயிட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்கூடயும் சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். இதுவரையிலும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் சூடானதும் பொடியா நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து பொன்னிறம் ஆகிற வரை நல்லா வதக்கி விடணும். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 15 முழு சின்ன வெங்காயம், 6 பல் பூண்டு சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். ஒரு நறுக்கின தக்காளி, 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்து மசாலாவோட பச்சை வாடை போகிற வரை வதக்கி விடணும். நறுக்கி வச்ச 200 கிராம் காளானை மசாலாவில் சேர்த்து மசாலா எல்லா பக்கமும் சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு மிதமான தீயில வச்சு 7 நிமிஷம் வேக விடணும். இடையிடையே மூடியை திறந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். காளான் நல்லா மசாலாவோட சேர்ந்து வெந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கினா சுவையான காளான் மசாலா ரெடி. இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டேஸ்ட் வித் அஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.